ஐயனார் சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போது ராகவ் இருந்துட்டு நிலா கண்டிப்பாக நம்ம ஈவினிங் வந்து நம்ம சொன்ன இடத்துக்கு போகிறோம். நான் உங்களுக்காக ட்ரீட் வைக்க போகிறேன். ஓகே வாங்க நிலா, நான் கிளம்புறேன். கொஞ்சம் வேலை இருக்குது, அதெல்லாம் முடிச்சுட்டு நான் வரேன். ஈவினிங் நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் போகவும், உடனே இங்கே நம்ம நிலாவோட ஃப்ரெண்டு இருந்துட்டு, நிலா எனக்கு என்னமோ ராகவ் சார் உங்களை லவ் பண்ணுற மாதிரி இருக்கு நிலா அப்படின்னு சொல்லிட்டு, என்னங்க நீங்கள் அப்படிலாம் சொல்லாதீங்க திவ்யா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா சொல்லுவோம். இல்லை நிலா, உண்மையாகவே எனக்கு அப்படி தான் தோணுது. இல்லை அப்படியெல்லாம் இருக்காது, நீங்கள் தப்பாக யோசிக்கிறீங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமா பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஈவினிங் 5 o'clock இப்போது நம்ம ராகவ் கரெக்டாக வந்து நிலா கிட்ட நிற்கிறாங்க. என்ன நிலா போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு, எங்கே ராகவ் அப்படின்னு சொல்லிட்டு, உடனே நம்ம ராகவ் இருந்துட்டு, என்ன நிலா மறந்துட்டிங்களா, நான் உங்களை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லியிருந்தேன்ல, வாங்க நிலா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ திவ்யாவுமே கூடவே போகிறாங்க. இப்போ போயிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. அது இதுன்னு வேணுன்றதெல்லாம் ரெஸ்டாரண்ட்டில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றாங்க. ரொம்பவே ஜாலியாக இருக்காங்க. நம்ம திவ்யாவுமே கவனிச்சிக்கிட்டே இருக்காங்க. நிலாவுக்காக ஒவ்வொன்றத்தையும் பார்த்து ஒவ்வொரு ரெசிப்பியாக கொண்டு வந்து நம்ம ராகவே அவ்வளோ சர்வ் பண்ணுறாங்க. நம்ம நிலாவை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க. நீங்கள் திவ்யாவுக்கு கன்ஃபார்மே ஆகிடுச்சு, கண்டிப்பாக ராகவ் சார் வந்து நிலாவை லவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு சைடு இங்கே நம்ம சேரன், அதுக்கப்புறம் பல்லவன், சோழன் எல்லாருமே நம்ம நிலா வரலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம சேரன் இருந்துட்டு, டே பல்லவா என்னடா இன்னுமே நிலா வரல, சோலா நீ போயிட்டு எங்கேயாவது பார்த்துட்டு வரியா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணாலும் நிலா எடுக்க மாட்டேங்குது. என்னவோ டவர் கிடைக்கலையே என்னன்னு தெரியல, இன்னுமே நிலா வீடு வந்து சேரல, ரொம்ப டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. உடனே நம்ம பாண்டியன் இருந்துட்டு, சோழன் வாடா நம்ம ரெண்டு பேரும் போயிட்டு எங்கே பார்த்துட்டு வரலாம், போயிட்டு ஆஃபீஸ் பார்க்கலாம், ஒரு வேளை ஆஃபீஸில் நிறைய ஒர்க் இருந்தது அப்படின்னா கூட அவங்க பார்த்துட்டு மெதுவாக போகலான்னு சொல்லி கூட நினச்சிருக்கலாம்ல, நம்ம போயிட்டு பார்த்துன்னு வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறப்ப தான் இங்கே ராகவும் நம்ம நிலாவும் காரில் வந்து இறங்குறாங்க. என்ன கார் வருது, இந்த காரு உடனே பாண்டி இருந்துட்டு, டே சோழா இந்த காரு அந்த ராகவுதுடா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே நம்ம சோழனுக்கு பயங்கரமாக கடுப்பேறுது. நிலாவும் ராகவும் வந்து இறங்குறாங்க. ராகவ் இருந்துட்டு, நிலா ஓகே நிலா நீங்கள் பாருங்கள் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன ராகவ் இவ்வளோ தூரம் வந்துட்டீங்க, வீட்டுக்குள்ளே வந்து டீ காஃபியாவது குடிச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே நிலா வந்து நம்ம சோழனையுமே கவனிக்கிறாங்க. ஓ இவரா காயத்ரி கூட பேசி நம்மளை இவ்வளோ கடுப்பேற்றுவார், சரி இவரை நம்ம இப்போ கடுப்பேற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா இருந்துட்டு ராகவ் கூட ரொம்பவே க்ளோஸாக பேசுகிற மாதிரி இருக்காங்க. உடனே ராகவ் வந்து எனக்கு டைம் ஆகிடுச்சு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் நம்ம நிலா திரும்ப கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. சரிங்க நிலா நீங்கள் இவ்வளோ தூரம் கூப்பிட்றீங்க, அதனால் உள்ளே வந்து டீ காஃபி ஏதாவது குடிச்சிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே நம்ம சோழனுக்கு பயங்கரமாக கடுப்பேறுது. அந்த ராகவ் சொட்டத்தலையனா அந்த போகிறேன்னு சொல்கிறான், ஆனால் அந்த நிலா விடவே மாட்டேங்கிறாங்களே, ஏன் தான் இப்படி பண்ணுறாங்க, ஒருவேளை நம்மளை வெறுப்பேற்றுவாங்களோ, இல்லை அப்படியெல்லாம் இருக்காது, கண்டிப்பாக வெறுப்பெல்லாம் ஏற்ற மாட்டாங்க. ஐயோ கடவுளே இதெல்லாம் என்னால் பார்த்து சகிக்கவே முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கடுப்பாக இருக்காங்க. உடனே இங்கே நம்ம நிலா ராகவை உள்ளே கூட்டிகிட்டு வராங்க. சேரன் கிட்ட, அண்ணன் காஃபி போட்டு கொடுக்குறீங்களா, நீங்கள் போடுற காஃபி சூப்பராக இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே நம்ம சோழன், ஆமாம் காஃபி தான் இங்கே இவனுக்கு கேடு, இவனை அடித்து துரத்தாமல் நம்ம உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கடுப்பாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ராகவ் வந்து, சரிங்க நிலா நான் காஃபி குடித்தாச்சு, ரொம்ப சூப்பராக இருக்குது, நான் இன்னொரு நாளைக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே சோழன் எடுத்துட்டு, இன்னொரு நாளைக்கெல்லாம் நீங்கள் வர வேண்டிய அவசியமே இருக்காது, நீங்கள் இப்போ கிளம்புங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே ராகவ் இருந்துட்டு, என்ன பிரதர் இப்படி சொல்கிறீங்க, இன்னொரு நாளைக்கு நான் இங்கெல்லாம் வரக்கூடாதா என்ன, எதுக்காக சார் நீங்கள் இங்கெல்லாம் வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு, அதனால தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே நிலா இருந்துட்டு, இங்கே பாருங்கள் சோழன் நீங்கள் அமைதியாகவே இருக்க மாட்டிங்களா, ராகவ் உங்களுக்கு எப்போல்லாம் தோணுதோ நீங்கள் இங்கே வரலாம், இது நம்ம வீடு ராகவ், இது உங்கள் வீடு மாதிரி சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் நான் டெய்லியுமே பஸ்ஸில் தான் வரேன், நீங்கள் டெய்லியும் கார் கொண்டு வந்துடுங்க, நான் உங்கள் கூடவே வந்துடுறேன் ஆஃபீஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ராகவுக்கு பயங்கர ஹாப்பியாக இருக்குது, மனசுக்குள்ளே பட்டாம்பூச்சி பறக்குது. எப்படியோ கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை புரிஞ்சுக்கிறாங்க போல், கூடிய சீக்கிரமே நம்ம மனசுக்குள்ளே இருக்கிற லவ்வை நம்ம நிலா கிட்ட சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஹாப்பியாக இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த சோழனுக்கு பயங்கரமாக கடுப்பேறுது. என்ன இந்த நிலா ஓவராக தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, கண்டிப்பாக இவங்க நம்மளை வெறுப்பு தான் ஏற்றுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. இப்போ ராகவுமே கிளம்பி போயிடுறாங்க. உடனே நம்ம சோழன் நிலா கிட்ட, நிலா நில்லுங்க ஒரு நிமிஷம் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன சோழன் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஏங்க என்னை நீங்கள் வெறுப்பு தானே ஏற்றுனீங்க. உடனே நிலாவோ, நான் எதுக்காக உங்களை வெறுப்பேற்றணும்,
நான் ராகவ் கூட எப்போவுமே சகஜமாக பேசுகிற மாதிரி தான் பேசுகிறேன், உங்களை வெறுப்பேற்றி நான் என்ன பண்ண போகிறேன்னு சோழன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைங்க சரிங்க, அதை கூட விட்டுருங்க. நான் உங்களை காரில் ட்ராப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எத்தனை நாள் கூப்பிட்ருப்பேன், ஆஃபீஸில் ட்ராப் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் இல்லை நான் இண்டிவிஜுவலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்னெல்லாம் டைலாக் பேசுவீங்க. இப்போது டெய்லியும் ராகவை கார் கொண்டு வர சொல்லியிருக்கீங்க, அப்போது ராகவ் கூட தான் காரில் ஒன்றா ஆஃபீஸ்க்கு போக போகிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாம் சோழன், நானும் அவரும் ஒரே ஆஃபீஸில் வேலை பார்க்குறோம், ஏன் நாங்கள் போகக்கூடாது, உங்களுக்கு என்ன பிரச்சனை அதில் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம நிலா வந்து கேஷுவலாக பேசிட்டு உள்ளே போயிட்டு கதவை லாக் பண்ணிக்கிட்டு பயங்கரமாக சிரிக்கிறாங்க. வெறுப்பேறுதா இப்படி தானே எனக்கும் இருந்திருக்கும். காயத்ரி கிட்ட எப்படியெல்லாம் மொக்க போட்டு கடலை போட்டு என்னை வெறுப்பேற்றுனீங்க, இப்போ உங்களுக்கு அதோட வழி என்னன்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம நிலா பயங்கரமாக சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. சோழனுக்கு பயங்கர கடுப்பாக இருக்குது. இப்போது நம்ம சேரனுக்கு நம்ம சந்தா வந்து கால் பண்ணுறாங்க. நம்ம சேரன் இருந்துட்டு, சந்தா நான் வாங்கி கொடுத்த வளையல் உனக்கு பிடிச்சிருந்ததா, உனக்கு கைக்கு செட் ஆகிடுச்சுல்ல, சைஸ் எல்லாம் கரெக்டாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் இங்கே நம்ம சந்தாவுமே வெக்கப்பட்டுக்கிட்டு, ரொம்ப பிடிச்சிருக்கு பையா, சரி பையா என்ன இன்னைக்கு சமையல் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமா பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம சோழன் பயங்கர கடுப்பாக வந்து நம்ம சேரன் பக்கத்தில் கிச்சனுக்கு வந்து, அண்ணே ஒரு காஃபி போடுண்ணே, பயங்கர தலைவலி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்கவும், சோழன் பேசுறது நம்ம சேரன் காதுக்கு கேட்கவே இல்லை. ஏன்னா சந்தா கூட அவ்வளோ டீப்பாக லவ் மூடில் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போது நம்ம சோழன் யதார்த்தமாக திரும்பி பார்க்கவும், என்ன அண்ணன் ஃபோனில் கடலை போட்டுக்கிட்டு இருக்கா, நம்ம சொன்னதே அவருக்கு காதே கேட்கல, அண்ணனும் காதல் வலையில் விழுந்துருச்சு, அண்ணனுக்கு கூட லவ் செட் ஆயிடுச்சு, ஆனால் இப்போ வரைக்குமே நிலாவை நம்ம வலையில் சிக்க வைக்கவே முடியலையே, ஐயோ ராமா நமக்கு மட்டும் ஏன் இவ்வளோ பெரிய பாடு அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து தலைமலை கை வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. உடனே பாண்டியன் வராங்க. என்னடா சோழா தலைமலை கை வச்சிட்டு இருக்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. என்னத்த சொல்ல, இந்த ராகவ் வீட்டுக்கு வந்ததுலேருந்து எனக்கு பயங்கர கடுப்பாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டெய்லியும் நிலாவை வந்து பிக்கப் பண்ணிட்டு போவான். இதெல்லாம் பார்த்துக்கிட்டு வயிற்றுச்சலில் என்னால் இருக்கவே முடியாதுடா பாண்டியா அப்படின்னு சொல்லிட்டு. ஓ உனக்கு ரொம்ப வலிக்குதோ, அதே மாதிரி தானே நீயும் அந்த காயத்ரி கூட கடலை போடுறப்போ நிலாவுக்குமே ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும், அதை நீ கொஞ்சமாவது புரிஞ்சுக்கிட்டியா? அது மட்டும் இல்லாமல் நீ காயத்ரி கூட பேசுகிறப்போ அவங்க எவ்வளோ கோவப்படுவாங்க தெரியுமா, ஒரு மாதிரி முகமெல்லாம் மாறிடும், பயங்கர கோவத்தில் உள்ள ரூமுக்கு போயிடுவாங்க. அவங்களுக்கு உன் மேலே லவ் இருக்கு சோலா, அதை நீயே கெடுத்துக்கோ போல, அதுக்காக தான் உன்னை வெறுப்பேற்றணுன்றதுக்காக தான் நீலா அந்த ராகவை வீட்டுக்கே வர வச்சுட்டாங்க. எல்லாமே உன் தலையில் மண்ணை வாரி போட்டுக்கிறதே நீ தான் சோலா, பார்த்து நடந்துக்கோ, சீக்கிரமாக அந்த காயத்ரியை கட் பண்ணிவிடு, இல்லைனா அந்த காயத்ரி நீ தான் வேணும்னு நீ எதுக்காக அந்த காயத்ரியை ரூட்டு வேறன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நிலா மனசில் நீ என்ன இருக்குன்றதை வெளியே கொண்டு வரணும், சீக்கிரமாக நிலா உங்ககிட்ட வந்து லவ்வை சொல்லணும்னு சொல்லி தான் நீ எதிர்பார்க்குற. அதுக்குள்ளே இந்த காயத்ரி அவங்க குடும்பத்தோடு வந்து உன்னை மாப்பிள்ளை கேட்குறது வந்துடுவா. இப்படி பிரச்சனையில் மாட்டிக்காத சோலா, கொஞ்சம் உஷாராக உன் வாழ்க்கையை ஹேண்டில் பண்ணு சரியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நீ சொல்கிறதும் கரெக்டு தான் பாண்டி. இப்போது அந்த காயத்ரி ரொம்ப க்ளோஸாக பேச ஆரம்பிச்சிட்டா. நான் நிலாவை வளைச்சி போடணும்னு சொல்லிட்டு இவளுக்கு ரூட்டு விட்டா. இவளோட நிலைமையை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல பாண்டியா. அவள் வந்து என்னை லவ் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணிக்கிற ஸ்டேஜுக்கு கூட வந்துட்டா போல. ஏன்னா அடிக்கடிக்கு எனக்கு ஃபோன் பண்ணி சாப்பிட்டியா, என்ன பண்ணுற, ஏது பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நிமிஷமும் விசாரிச்சுக்கிட்டே இருக்கா. அது மட்டும் இல்லாமல் இங்கே வா அங்கே வா மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே இருக்கா. நான் ஃபோனில் பேசுறதோடு சரி, மற்றபடி அவளை அவாய்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன், சீக்கிரமாகவே அவளை கட் பண்ணி விடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பாண்டியன் இருந்துட்டு, சோலா நீ பண்ணிக்கிட்டு இருக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு, உன் வாழ்க்கையை வந்து நீ சரி செஞ்சுக்கணும், நிலா மனசில் உள்ள காதலை வெளியே கொண்டு வரணுன்றதுக்காக நீ இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையில் இன்னொரு பொண்ணோட மனசுக்குள்ளே விளையாடிக்கிட்டு இருக்க, இதெல்லாம் ரொம்ப தப்பு, இது வந்து விபரீதமாக போய் எங்கேயாவது முடியறதுக்குள்ளே நீயா இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வச்சுட்டு சோலா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்லிட்டு போயிடுறாங்க. பாண்டியன் சொன்னதுமே கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. இப்போது மறுநாள் காலையிலேயே இங்கே காயத்ரி கிட்ட இருந்து நம்ம சோழனுக்கு கால் வருது. சொல்லு காயுமா அப்படின்னு சொல்லிட்டு வெறுப்பேற்றுறாங்க. ஏன்னா இங்கே ராகவ் வந்து நம்ம ராகவ் வந்ததுனால நிலா ஓவராக பண்ணி சோழனை வெறுப்பேற்றினாங்க இல்லையா, அதே மாதிரி இப்போது திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நம்ம சோழன். காயத்ரி இருந்துட்டு, இன்றைக்கி பர்த்டே பார்ட்டி இருக்குது, எனக்கு இன்றைக்கி பர்த்டே, நீங்கள் கண்டிப்பாக வந்தே ஆகணும்னு சொல்லி கூப்பிட்றாங்க. ஓ காயுமா உனக்கு பிறந்த நாளா, கண்டிப்பாக இந்த மாமன் ஓடோடி வந்துடுறேன், உனக்கு வேணுன்றதெல்லாம் வாங்கிட்டு வரேன், ஆமாம் உனக்கு என்ன பிடிக்கும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் எதுவும் வேணாம், நீங்கள் மட்டும் வந்தீங்க அப்படின்னாவே போதும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி காயுமா நான் கிளம்பி வந்துடுறேன், ஏன் இப்போவே கூட வந்து உனக்காக வெயிட் பண்ணால் ஒரு தப்பும் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நல்லா அப்படியே அதாவது லவ்வில்
ஊறி பேசுகிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்து நிலாவுக்கு பயங்கரமாக டென்ஷன் ஆகுது. சரி இப்போ நம்ம சோழன் வந்து பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு கிளம்பி போகிறாங்க. அங்கே போனால் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே நான் என்னுடைய லவ்வர் இவரை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையுமே இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. எங்களை சோழனுக்கு ரொம்ப பதட்டமாக இருக்குது. ஐயோ இது வேற எங்கேயோ போய் முடிகிற மாதிரி இருக்கே, நம்ம ஒரு கணக்கு போட்டால் அந்த கடவுள் ஒரு கணக்கு போடுறாரு போல், ஏதோ ஒரு பிரச்சனை நடக்க போகிறதுக்கு முன்னாடியே நம்ம காயத்ரி கிட்டே எல்லா விஷயத்தையும் சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் நேரம் கழிச்சு காயத்ரிக்கு கால் பண்ணி நான் சொல்கிற இடத்துக்கு வந்து காயத்ரி அப்படின்னு சொல்லிட்டு சரிங்க உடனே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம காயத்ரியுமே வராங்க. ஒரு ரெஸ்டாரண்ட்டில் மீட் பண்ணி பேசுகிறாங்க. இங்கே பாருங்கள் காயத்ரி, உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், அதுக்காக தானே வர சொல்லியிருக்கீங்க, என்ன விஷயம்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது வந்து நான் உங்களை லவ்வெல்லாம் பண்ணல, நீங்கள் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்டதுமே நம்ம காயத்ரி பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் காயத்ரி, எனக்கு ஏற்கனவே கல்யாணம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னதுமே இங்கே நம்ம காயத்ரிக்கு நெஞ்சில் இடியை போட்ட மாதிரி இருக்குது. என்னங்க சொல்கிறீங்க, நான் உங்களை லவ் பண்ணுற மாதிரி தானே பார்த்தேன் பேசினேன், ஏன் உங்களுக்கு அதெல்லாம் புரியலையா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு புரிஞ்சது, என் வாழ்க்கையை சரி செஞ்சுக்கணுன்றதுக்காக உங்களோட மனசை நான் யோசிக்காமல் விட்டுட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள், நீங்கள் பண்ணிட்டு இருக்கிறது பெரிய தப்பு, பெரிய துரோகம், நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, நான் பேசிட்டு பழகிக்கிட்டு இருக்க அப்போவாவது இந்த விஷயத்த சொல்லியிருக்கலாம்ல, ஏன் நீங்கள் மறைச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்படுறாங்க. உடனே இங்கே நம்ம சோழன் இருந்துட்டு அதான் நான் இப்போவே சொல்லிட்டேன்ல, நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுங்கிட்டலாம் இன்ட்ரடியூஸ் பண்ணிங்க, அப்போ தான் இது எங்கேயோ தப்பாக போய்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்லணுன்றதுக்காக கூப்பிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க காயத்ரி, ப்ளீஸ் காயத்ரி, என்னை லவ் பண்ணாதீங்க, உங்களுக்கு ஒரு நல்ல பையன் கிடைப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே காயத்ரி கண் கலங்குறாங்க. ஏங்க எதுக்குங்க அழுகுறீங்க, ப்ளீஸுங்க அழுகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே காயத்ரி அழுதுகிட்டே அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. வீட்டுக்கு போனால் பயங்கர அழுக நம்ம காயத்ரிக்கு, அழுதுகிட்டே இருக்காங்க. அவங்க அப்பா அம்மாலாம் பார்த்துட்டு என்னம்மா ஏம்மா எங்கேயோ போயிட்டு வந்தேன், அதுவும் இன்றைக்கி உனக்கு பிறந்த நாள், எதுக்காக அழுதுகிட்டே இருக்கு, என்னாச்சுமா அப்படின்னு சொல்லி கேட்கவும் நம்ம காயத்ரியால் அதை ஏற்றுக்கவே முடியல. மனசு ஃபுல்லாக நம்ம சோழனை நிரப்பி வச்சுட்டு இருந்தாங்க போல், அதனால் அழுதுகிட்டே இருக்காங்க. என்னாச்சுன்னே தெரியாமல் அவங்க அப்பா அம்மா ரொம்பவே குழம்பி போயிருக்காங்க. திரும்ப திரும்ப கேட்கறதுனால மட்டுமே இப்போது நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. நானாக தான் அவரை பார்த்தேன், அவருமே என் கூட நல்லா பேசினார், டெய்லியுமே நாங்கள் ஃபோனில் பேசிக்குவோம், இது விஷயமா உங்ககிட்ட பேசி நான் கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்த நேரத்தில் தான் இவர் ஏற்கனவே கல்யாணம் நடந்த விஷயத்த இப்போ தான் சொல்கிறாரு, என் கூட லவ் பண்ணுற மாதிரி பழகிட்டு இப்போ என்னை ஏமாற்றிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் காயத்ரி பயங்கரமாக அழுகவும் அவங்க அப்பா அம்மாவுக்கு பயங்கர டென்ஷனாக இருக்குது. இப்படியும் ஒரு பசங்க இருப்பாங்களா, லவ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு தெரியும்ல அவனுக்கு, அவன் கொஞ்சம் கூட உன்னை பற்றி யோசிக்காமல் அவனோட வாழ்க்கையை சரி செஞ்சுக்கணுன்றதுக்காக இப்படியெல்லாம் பண்ணனா அவனை விடவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக அவங்க அப்பா வந்து கிளம்புறாங்க. உடனே காயத்ரி இருந்துட்டு வேண்டாப்பா எதுவும் பிரச்சனை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருமா நீ சும்மா இருமா, அந்த குடும்பத்தை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், அந்த ஊரில் உள்ள எல்லாருமே அந்த குடும்பத்தை பற்றி தப்பாக பேசிக்கிட்டு இருக்காங்க, லவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீ என்கிட்ட இந்த ஒரு வார்த்தையாச்சும் சொல்லியிருக்கலாம்ல, இங்கே பாருமா லவ்வுக்கெல்லாம் நான் எதிரி கிடையவே கிடையாது, ஆனால் பையன் எப்படி என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நான் விசாரித்து சொல்லியிருப்பேன்ல, விசாரிச்சுட்டு லவ் பண்ணுறதுல ஒரு தப்புமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம காயத்ரியோட அப்பா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரிங்கப்பா விட்டுருங்கப்பா, நான் நல்லா தான் இருக்கேன் விடுங்கப்பா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இல்லைம்மா உன்னை அவன் கஷ்டப்படுத்திட்டான், இது வரைக்கும் உன் கண்ணில் ஒரு சொட்டு தண்ணீர் வந்து கூட நான் பார்த்தது கிடையாது, உன்னை இப்போ வரைக்குமே நான் அப்படி தான் வளர்த்துக்கிட்டு இருக்கேன், ஆனால் அப்படியேப்பட்ட பொண்ணு கண்ணில் இருந்து தண்ணியை வர வச்சுட்டான், இதெல்லாம் என்னால் தாங்கிக்கவே முடியாது, உன்னை இப்படி ஏமாத்தினான், திரும்பவும் எத்தனை பொண்ணுங்களே இப்படி ஏமாற்றுவான் யாருக்குமே தெரியாது, இப்போது நான் போய் அவனை கேட்குற கேள்வியில் திரும்பவும் எந்த பொண்ணையும் ஏமாற்றக்கூடாது, தன்னோட சுயநலத்துக்காக மற்றவங்களோட உணர்வுகளோட விளையாடுறது ரொம்ப ரொம்ப தப்பு, இங்கே பாருமா நீ இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு இல்லைப்பா நானும் வரேங்க, ஏதாவது பெரிய பிரச்சனை நடந்துட்டு போகுது, உங்களோட கோவத்தை நீங்கள் வெளிக்காட்டுங்க அவ்வளோதான், மற்றபடி எதுவும் பெரிய பிரச்சனை வரக்கூடாது, நானும் உங்கள் கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் காயத்ரியுமே இங்கே வந்து அவங்க அப்பா கூட வராங்க. இப்போது நடேசன் தான் வெளியே உட்காந்துருக்காங்க. நடேசனை பார்த்து யோ இதானே அந்த சோழனோட வீடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் என்னப்ப ஆமாம் அவன் சோழன் என் பையனா என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் கேட்குறாங்க. உன் பையனை ரொம்ப நாளாக வளர்த்து வச்சுருக்க, என் பொண்ணை ஏமாற்றி என் பொண்ணை கஷ்டப்பட வச்சுட்டான், அழுக வச்சுட்டான், என் பொண்ணை லவ் பண்ணி ஏமாற்றிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவங்க அப்பா வந்து கற்றுக்கிட்டு இருக்காங்க. என்ன சத்தம்னு சொல்லிட்டு வீட்டில் உள்ள எல்லாருமே வெளியே வரவும் நீலா சோழன் பல்லவன் பாண்டியன் சொல்லிட்டு எல்லாருமே வெளியே வராங்க. என்ன ஏதுன்னு கேட்குறப்ப தான் இங்கே காயத்ரி அழுதுகிட்டு நிற்கிறதும் எல்லாத்தையுமே பார்க்குறாங்க. நம்ம சோழனுக்கு படப்படாங்குது. உடனே நம்ம சேரன் இருந்துட்டு என்னங்க ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப தான் அவங்க எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க. இப்படி உங்கள் தம்பி எவ்வளோ பெரிய காரியத்தை பண்ணியிருக்கான், இப்படி தான் பொண்ணுங்களோட வாழ்க்கையில் ஏமாத்துறதா, அவங்க வாழ்க்கையில் விளையாடுறதா, இதெல்லாம் தப்பு இல்லையா, என்ன வளர்த்துருக்கீங்க, அது மட்டும் இல்லாமல் உங்களோட வீடு எப்படி, உங்களோட குணம் எப்படின்னு எல்லாமே எங்களுக்கு தெரியும், ஊர் ஃபுல்லாக உங்களோட பெருமையை தான் பேசிக்கிட்டு இருக்காங்களே, இந்த மாதிரி கேடுகெட்ட குடும்பத்தில் எப்படியும் என் பொண்ணு வாக்கப்படலை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கடுப்பாக பேசுகிறாங்க. உடனே நிலாவுக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுது.
இங்கே பாருங்க, சோழன் பண்ணது தப்பு தான். ஏதோ ஒரு இதில் பேசிட்டாரு. அதுக்காக எங்கள் குடும்பத்தை பற்றி நீங்கள் தப்பாக பேசுகிறப்போ நாங்கள்லாம் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது. இங்கே பாரும்மா, நீ யாரும்மா குறுக்கில் வந்து பேசுறது? நீயும் ஒரு பொண்ணு தானே? ஒரு பொண்ணை ஒரு பொண்ணோட உணர்வுகளோட விளையாடி இருக்கான். அவன் மனசு என்ன ஆகும்னு சொல்லிட்டு கொஞ்சமாக நான் அவன் யோசிச்சானா? நீ யாரும்மா? நீ எதுக்காம்மா இங்கே வந்து நடுவில் பேசுகிற? தேவையில்லாமல் பிரச்சனையை நீ வாங்கி கட்டிக்காத, பக்கமாக ஓரமாக நில்லுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஏங்க, எனக்கும் இந்த குடும்பத்துக்கும் சம்மந்தம் இருக்குங்க. இந்த வீட்டோட மருமகன் நான் தான். அது மட்டும் இல்லாமல் சோழனோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ, நீ அந்த பொண்ணு தானே? உன்னை தான் அந்த பையன் கல்யாணம் பண்ணியிருக்கனா? வழங்கிடும் போ, நீ நல்லா வாழ்ந்தபடி தான் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், எங்கள் குடும்பத்தை பற்றி எதுவுமே பேசாதீங்க. இந்த குடும்பத்தில் நான் ரொம்ப சந்தோஷமாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். இங்கே உள்ளவங்க எல்லாருமே நல்லா தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டாரு. என்ன இப்போ? அதுதான் தான் உண்மை எல்லாமே சொல்லிட்டார்ல, கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் எதுவும் மனசில் நினச்சிக்காதீங்க. அவர் பண்ணது ரொம்ப தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழனுக்காக மன்னிப்பு கேட்குறாங்க. நிலா நம்ம சோழன் வந்து ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. இப்படி நம்ம பண்ணியிருக்கக்கூடாது, நம்மளோட வாழ்க்கையை நினச்சி நம்ம தெரியாமல் ஒரு தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே ரொம்பவே குற்ற உணர்ச்சியோடு இருக்காங்க. அவங்க அப்பா இருந்துட்டு, ஓ, குடும்பமாக சேர்ந்து தான் இப்படி ஒரு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? இப்படி மற்ற பொண்ணுங்களோட வாழ்க்கை கெடுக்கிறதுக்காக குடும்பமாக சேர்ந்து திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க. உங்களை நாங்கள் சும்மாவே விட மாட்டேன், இப்போவே நான் போலீஸை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவப்படுறாங்க. உடனே இங்கே நிலா இருந்துட்டு, தயவு செஞ்சு உங்களை கையெடுத்து கும்பிட்றேன், நாங்கள் பண்ணது தப்பு தான், அவர் பண்ணது. தயவு செஞ்சு இதோட விட்டுருங்க. இப்படி இனிமேல் எங்கேயுமே தப்பு நடக்காமல் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு வழியாக நம்ம நிலா வந்து அவங்கள அனுப்பி வைக்கிறாங்க. நிலா நம்ம சோழனை பயங்கரமாக முறைக்கிறாங்க. ஏங்க, சாரிங்க, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு. சி, என் முகத்திலே முடிக்காதீங்க. என்ன மாதிரியான காரியத்தை பண்ணியிருக்கீங்க? உங்களோட சுயநலத்துக்காக நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுவீங்களே. இப்போ பார்த்தீங்களா, குடும்பத்தை பற்றி எல்லாரையுமே, அண்ணனோட வளர்ப்பை பற்றி எல்லாத்தையுமே தப்பாக பேசிட்டு போகிறாரு. இதெல்லாம் உங்களுக்கு தேவைதான்? சி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம நிலா ரொம்பவே கோவமாக உள்ளே போயிடுறாங்க. உடனே பாண்டியனுமே, டேய், நான் அப்போவே சொல்லிக்கிட்டு இருந்தேன், தேவையில்லாத வேலை பார்க்காதடா, அதுக்கப்புறம் உன் தலையில் நீயே மண்ணை வாரி போட்டுக்குவேன்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தியா எங்கே போய் நின்றுக்குதுன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. டேய், நான் ஏதோ தெரியாமல் தெரியுதுடா, உன்னை பற்றி எனக்கு நல்லாவே புரியும். நிலாவோட மனசில் இடம் பிடிக்கிறதுக்காக, அவங்களோட மனசில் உள்ள காதலை வெளிக்கொண்டு வரதுக்காக நீ இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுன்னு எனக்கு தெரியும். ஆனால் இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையும் அதில் அடங்கியிருக்குன்றதை நீ யோசிக்காமல் போயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே நம்ம சோழன் உள்ளே வந்து நிலாவோட காலிலே விழுந்துடுறாங்க. ஏங்க, என்னங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? பக்கமாக போங்க, எதுக்காக இப்படி காலெல்லாம் விழுந்துக்கிட்டு இருக்கீங்க? நிலா, நான் சொன்னது ரொம்ப தப்பு தான் நிலா. இப்போது காப்பாற்றி விட்டதே நீங்கள் தான். இல்லைனா அந்த ஆள் என்ன போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து ஜெயிலில் உள்ளவே தள்ளிட்டு இருப்பாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் வந்து நிலா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறாங்க. சரிங்க, எந்திரிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போது கரெக்டாக ராகவ் வந்துடுறாங்க. ராகவ் பார்த்ததுமே இங்கே சோழனுக்கு பயங்கரமாக கடுப்பாகுது. உடனே நம்ம ராகவ் இருந்துட்டு, நிலா ஆஃபீஸ்க்கு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்க ராகவ், போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம சோழன் இருந்துட்டு, இங்கே பாருங்கள் ராகவ், இனிமேல் நீங்கள் நிலாவெல்லாம் கொண்டு போய் விட வேண்டாம். அவளோட ஹஸ்பண்ட் நான், அவளோட புருஷன் நான், அவளுக்கு தாலி கட்டியிருக்கேன். அதனால் நானே அவளை கொண்டு வந்து விட்டுறேன் அப்படின்னு சொல்லவும் ராகவுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. என்ன சொல்கிறாங்க? நிலா, என்ன நிலா இதெல்லாம்? உங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் நடந்துடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே நம்ம நிலா வந்து தயங்குறாங்க. நான் கேட்டதுக்கு நீங்கள் இல்லைன்னு தானே சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நிலா எதுவுமே பேசாமல் சைலண்ட்டாக இருக்காங்க. உடனே நம்ம சோழன் இருந்துட்டு, அதான் நான் சொல்லிட்டேன்ல, ஆமாம் நிலா கழுத்தில் தாலியே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே நம்ம சோழன் இருந்துட்டு உள்ளே இருக்க தாலியை எடுத்துகிட்டு வந்து நம்ம நிலாவோட கழுத்தில் போட்டுடுறாங்க. நிலாவுமே சைலண்ட்டாக இங்கே ரொம்பவே அதிர்ச்சியாகவும் சோழனை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ராகவுமே, என்ன நடக்குதுங்க? ஐயோ, நம்மளோட காதல் கனவு, காதல் கோட்டை எல்லாமே இப்போது ஒரே அடியாக சரிஞ்சு விழுந்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. இப்போது நம்ம சோழன் இருந்துட்டு, இப்போது அவள் என் பொண்டாட்டி, நான் அவளை ஆஃபீஸ் கூட்டிகிட்டு வந்து விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே ராகவுமே அங்கேருந்து போயிடுறாங்க. சோழன்கிட்ட, என்னங்க நீங்கள் பாட்டுக்கு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருந்தீங்க, நானும் சைலண்ட்டாக இருந்தேன். ராகவ் முன்னாடி நீங்கள் அவமானப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஏன் முந்திரி கட்டு மாதிரி இப்படி முந்திக்கிட்டு எல்லா விஷயத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? உங்களை என் கழுத்தில் தாலி கட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே நம்ம சோழன் இருந்துட்டு, இங்கே பாருங்கள், இத்தனை நாளாக உங்கள் மனசில் உள்ளதை வெளிக்கொண்டு வரணுன்றதுக்காக நான் என்னென்னமோ பண்ணி நான் இப்போ வரைக்குமே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். உங்களை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குங்க, உங்கள் கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். உங்களுக்காக நான் எத்தனையோ விஷயம் செஞ்சுருக்கேன். ஏங்க, ஒரு இடத்துல கூட என்னுடைய மனசு உங்களுக்கு புரியாமல் போயிடுச்சா? இல்லை புரியாத மாதிரி நடிக்கிறீங்களா? இங்கே பாருங்கள், உங்கள் மனசில் உள்ளதை சொல்லிடுங்க, தயவு செஞ்சு சொல்லிடுங்க. என்னை உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா? என் கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு உங்களுக்கு விருப்பம் இருக்கா இல்லையா? இதை மட்டும் நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா நான் என் வாழ்க்கை என்னமோ பார்த்துட்டு போயிடுவேங்க. நேற்று கூட டிவோர்ஸ்க்காக கோர்ட்டுக்கு போகணும் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டேன், ஆனால் நீங்கள் வரவே இல்லை. உங்கள் மனசில் என் மேலே உங்களுக்கு காதல் இருக்குது, அதை என்னால் வெளிக்கொண்டு வர முடியலைங்க. நான் போராடினதெல்லாம் போதும், இனிமேவும் என்னால் இப்படி தவிக்க முடியாதுங்க. உங்கள் கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்றேன், தயவு செஞ்சு என் காதலை ஏற்றுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க.
நிலாவுமே சைலண்ட்டாகவே இருக்காங்க. உடனே பல்லவன் இருந்துட்டு, "அண்ணி எனக்குமே தெரியும் அண்ணி, உங்களுக்கு அண்ணன் மேலே லவ் இருக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா காயத்ரி கூட அண்ணன் பேசுகிறப்பெல்லாம் உங்களுக்கு பொசசிவ் அதிகமாக இருந்தது. இதை எல்லாத்தையுமே நான் கவனித்தேன். உங்களவே மீறி நீங்கள் அண்ணனை லவ் பண்ணுறீங்க. நீங்களே நினச்சாலுமே அவர் அண்ணனை விட்டு உங்களால் பிரியவே முடியாது. ஏன்னா உள்ளுக்குள்ளே அண்ணன் மேலே உங்களுக்கு அதிகமாக லவ் இருக்குது. அண்ணி எனக்கு என்னமோ நீங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்து வாழ்ந்தா ரொம்ப நல்லா இருக்குன்னு தோணுது அண்ணி. நீங்கள் இப்போவே இதுக்கான பதில் சொல்லணும்னு அவசியமே கிடையாது. நீங்கள் நல்லா யோசிச்சு தனியா உட்காந்து நல்லா திங்க் பண்ணுங்க. கண்டிப்பா சோழன் தான் உங்களுக்கு கரெக்டான பெஸ்ட்டான ஜோடின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணும். கண்டிப்பா அண்ணன் உங்கள ரொம்ப நல்லா பார்த்துக்கும் அண்ணி. உங்களுக்காக அண்ணன் நெறைய ரிஸ்க் எடுத்திருக்கு. உங்கள இம்ப்ரெஸ் பண்ணணும், உங்க மனசுக்குள்ள இடம் பிடிக்கணுன்றதுக்காக எவ்வளவோ விஷயத்த செஞ்சிருக்கு. அதே மாதிரி தான் அந்த காயத்ரியும். காயத்ரியோட மனச அவங்க சைடுல என்ன நடக்கும், அவங்க என்ன புரிஞ்சுக்குவாங்கன்றத